எல்லாருக்கும் வணக்கம். எஸ்என் மீடியாவுக்கு நன்றி. இங்கே வந்ததுக்கு. காமு காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்தில் நான் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோட கரியர் 2016 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டர், தானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரைட்ஸ் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்களே படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்தில் விடுதலை பண்ணியிருக்கேன். ஸோ தானாக்காரன், இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம். சரி ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில் அன்பு, என்னோட கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை, நீங்க எல்லாரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் கதை. இங்க நம்ம பார்க்குற சொசைட்டில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்போவுமே ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். ஸோ லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபீமேல்ஸ் பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் என்னால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆர்வம் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யா பற்றி பேசணும்னா ரொம்ப வருஷமாக எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கதையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவாக இருக்கும், இல்லை ஒரு அழகிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்க வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட டிஎஸ்கேவை ஒரு கிரே ஷேடில் பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யார்கிட்டையும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் திரும்ப பேசணும்னு உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டர்ந்து பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர் அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு லைக் இது ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். உங்களுக்கு வெயிட் பண்ண வச்சு மன்னிச்சுக்கிறேன், டிராஃபிக்கில் மாட்டிட்டதுனால தான். இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிடுவீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டீமுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஏகோனட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் கூட நான் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன்.
அவர் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு சடனாக இதை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது கேபி சங்கர் சார் தான். ஸோ சார் இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமாக சார் தெரியும், அதனால அவரோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ் ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினச்சோம். ப்ரொஃபஸர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதுதான் பண்ண போகிறோன்றதை எங்களுக்கு சொன்னதுல புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலாக இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இப்படியும் காமிக்க முடியும்னு காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஜமாவே இந்த படம் நடிக்கும் போது தெரியல கல்யாணத்துக்கு பின் அப்படிங்கிறது, கல்யாணத்துக்கு சில டைலாக்ஸ்லாம் நமக்கே லைஃப்ல இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்றீங்க அப்படின்னு நமக்கே இருக்கும். ஸோ ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதிருக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது. உண்மையா அது ஒரு விஷயம். ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் பாருங்க, நாளைக்கு ரிலீஸ். மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நாங்கள் நம்புறோம். ஓவரால் சாருக்கு அண்ட் எல்லாருமே டீமுக்கு, எடிட்டர் பேசுன மாதிரி, தர்ஷன் மியூசிக் டைரக்டர், ஓவரால் எங்கள் டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம், நல்லவே நடக்கும். தேங்க்யூ ஆல். பிரசன்ட் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க மேம்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகாக சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. ஐயா எங்களுடைய வார்த்தை ஒன்று உண்டு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லை காணி உலகில் அப்படின்ட்டு. இந்த உலகத்துல வந்து ஒரு தவம் என்னன்னா, கணவன் மனைவியும் சந்தோஷமா வாழ்றதுதான் பெரிய தவம். அதை ஒரு தவமா நினைச்சுக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் தான் புஷ்பநாதன் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ரைட்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். புஷ்பநாதன் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலே, ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர், ஒரு படத்துக்கு எழுதிட்டு இருக்கேன், நம்ம ரொம்ப பராமப்பட்டேன். அவ்வளோ அருமையா ரைட்டிங்கா அவ்வளோ சூப்பரா எழுதியிருந்தாரு. அதாவது ஒரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தாங்க, அன்னலட்சுமி அவங்க பேரு. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசீலிக்கிறாங்க. அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா, ஆதலால் காதல் செய்வீர். அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, அவர் எழுதியிருப்பார் அந்த ரைட்டர், அவரோட பேர் மறந்து அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. காதலிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து. கல்யாணத்துக்கு பிறகு அந்த விளக்கு அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க. பேட்டரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும் தான் பேட்டரியால காட்ட முடியும், தன்னை இருட்டிலே வச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்த கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்ல கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப அழகா பேசியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த பேசிருக்கீங்க. ரைட்டிங்கா சரி, ஆக்டிங்கா சரி பிரதர், நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க. சரண்யா சொல்ல வேண்டாம், பின் இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகா கனெக்ட் பண்ணாரு இருவர்கள். நமக்கு இது மாதிரி ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன். கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு. நல்லா இருந்தா நல்லா இருக்கும்பா, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அந்த கதை வந்து எழுதும் போது இந்த கதையில பாட்டு கிடையாது, எடுக்கும் போது இந்த கதையில பாட்டு கிடையாது, எடிட்டிங்ல இந்த கதையில பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் தான் அவர் வந்து இதுல ஒரு பாட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டருடைய உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்கள்ல சம்பளம் ஒரு பாடலாசிரியர். ஆனா அதை தாண்டி இந்த பாட்டு என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா டைரக்டர் வேணா உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதிருக்கேன் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்கறதா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்கறது கெட்டு போறது இல்லைங்க, பெரியவங்க சொன்னது அது உண்மையில ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால நம்ம அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்போம், எதற்காக அன்பை விட்டு கொடுக்காம இருப்போம். அன்பே கடவுள். ஐயா நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி பேசி பழக்கம் இல்லை. யூஸ்வலி எப்பவுமே வந்து கீழே தான் உட்காந்துட்டு இருப்பேன். முதல் தடவையாக என்னை மேடையத்துக்கு மேலே உட்கார வச்ச விஸ்வநாதனுக்கு என்னோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை இங்கே வந்து சேர்த்து
திரு கேபிள் சங்கர் சாருக்கும் ராமச்சந்திர சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எடிட்டர் ஆகணும்னு தெரியல. நான் பாலமந்திர சார் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் மேக்கிங் படித்தேன். ஒரு டைரக்டர் ஆகணுன்ற கனவோட தான் என்னோடய பயணத்தை தொடங்கினேன். அந்த பயணத்தில் தான் புஷ்பநாதனையும் சந்தித்தேன். நாங்கள் பல படங்கள், சில படங்கள் அவருக்கு நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன், சில படங்கள் அவருக்கு நான் அசிஸ்டும் பண்ணியிருக்கேன், இப்போது எடிட்டும் பண்ணியிருக்கேன். காதலுக்கு முன் காதலுக்கு பின் இந்த ஒரு ஜேர்னி வந்து ஒரு 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 டஃப்பான ஜேர்னி எங்களுக்கு. அது எனக்கும் விஸ்வநாதனுக்கும் நிறைய தெரியும். சுருக்கமாக ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, சென்னையே கொட்டுற மாதிரி மழையில் மிதட்டு இருந்தப்போ அவங்க அன்றைக்கி ஷூட் பண்ணாங்க. சரி, ஷூட் பண்ணாங்களே பரவாயில்ல, ஷூட் பண்ணி முடித்த கையோடு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஷிப் அதை எடிட் பண்ணலாமா? அதான் ஐயோ, ஊரே மழையில் நடந்துகிட்ருக்கு, நீ எப்படி வர போகிற? நான் நீந்தி கூட வந்துடுவேன், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மி தான் புஷ்பநாதன். மற்றதெல்லாம் நீங்களே படத்தை பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நான் செல்டன். இந்த மூவியில் நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்றத வந்து லைக் சரண்யாவோட ஒரு 6 வருஷமாக பர்சனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து வெளியில் ஒரு ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய மாடல்ஸ் அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸோட அவங்களோட பர்சனல் ஷூட்ஸ் அண்ட் பர்சனலாக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில் த்ரூ சரண்யா வந்து ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ரொம்ப அமேசிங்கான டீம் ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டமே கொடுக்கல, ரொம்ப லைவ்லியாக போச்சு. இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு லவர்ஸ் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி போனோம். ஒரு 6 days நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஜர்னி. அண்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. அண்ட் நாளைக்கு எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா வில் பி மோர் ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் த என்டையர் குரூ. அண்ட் புஷ்பநாதன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சரண்யா அண்ட் வெங்கி. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி, இசையமைப்பாளர், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேபிள் சங்கர் சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் சார். பேர் தெரியுது, மனசுக்கு சார். திடீர்னு பேச சொல்லிட்டாங்க. ஏதோ வைவாக்கு ஸ்டாஃப் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய முதல் முயற்சி என்னுடைய கல்லூரி சீனியர் புஷ்பநாதன் ஆறுமுகம் சார் வந்து என்னுடைய கல்லூரி சீனியர். நான் இப்போ விஜய் டிவிலலாம் அந்த கலக்கப்போது யாரிலலாம் கலந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தே பழக்கம். ஸோ இந்த தியேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. எனக்கு எப்படியாச்சும் காமெடி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு. வில்லன் ரோல்னா சும்மா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி இருந்து எல்லாம் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமாக போயிடுவான்ட்டு திரும்பி பார்க்குறேன், என்னைய தான் திட்டுறாங்களான்ற மாதிரி. ஆனால் ரொம்ப உயிரோட்டமான எல்லா கதாபாத்திரமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்பே தெரியும், அது நம்ம கணேஷ் மாதிரி இருக்காரு, இவர் நம்ம பாபு மாதிரி இருக்காரு, நம்ம இவர் மாதிரி இருக்காருன்ட்டு எல்லாத்தோடையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ரொம்ப குறைஞ்ச நாட்களில். ஏன் அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, ஒரு ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தடுத்து அந்த ஃபுட்டேஜஸ் நல்லா இருக்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி அப்படியே டெவலப் பண்ணி படத்தோட ஃபைனல் அவுட் பார்த்தா உண்மையிலே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து மேக்கிங்காக அண்ணன் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி இங்கே வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் தான் படம் போட்டு படம் எடுத்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டோட ஒரு நேரம் காலம் பார்க்காம ஒரு டைம்லாம் 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னாங்க ஷூட்டு. நானாக இருந்தால் தூங்கி இருந்திருப்பேன். நல்லவேளை அந்த ஷெட்யூலில் நான் மாட்டிக்கல. எனக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு 4 ஷிஃப்டிங்க சார், மனுஷங்க அவர் அதான் அவங்க முளைக்கிறாரு, 4 ஷிஃப்டிங் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது இல்லை, யாராச்சும் பெரிய ஆளுகளை திட்டினா கூட ஏதாச்சும் கான்ட்ரவர்சி ஆகி போயிருமா அப்படின்னா கூட திட்டிடலாம். ஆனால் என்ன யாரும் தெரியாது, இவன் யாரா லூசு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல விதத்தில் நிறையா சின்ன சின்ன படங்களை வெற்றி படமாக்கிய பெரும்பங்கு வந்து உங்களுக்கு தான் இருக்குது. இந்த படத்தையும் அந்த மாதிரி ஆக்குவீங்கன்ட்டு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த மேடையில் என்னை ஏற்றிய எல்லாருக்கும் நன்றி. கேபிள் சங்கர் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. நான் இந்த மாதிரி எங்கேயும் பேசுனது கிடையாது.
என்ன மாதிரி புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவில வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்க நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மூவில ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டர்ல நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்றப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி முதல் காரணம் வந்து செந்திலன்னா. அவர் ஆக்சுவலா திருச்சியில் இருக்க எங்க கிராமத்துல நாங்கெல்லாம் எங்க கிராமம் அந்த துபாயில இருக்காங்க. நான் மகாராஜா முடிச்சிட்டேன். அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் செந்தில் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ. அவர் ஆக்சுவலா துபாயிலேருந்து வந்திருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்காக. தேங்க்ஸ். ஓகே. ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நான் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து அப்படின்னா ஆக்சுவலாக முதல் இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸ்ல லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால they are not able to live with மேரேஜ் லைஃப்ல. ஸோ டிவோர்ஸ்ல போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியல் ஒரு ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையா. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாளில் ஷூட் பண்ணோம். 13 நாள் ஷூட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு வெளியிட்டு ரிஹர்சல் ஃபார் அபவுட் 10 days ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிஹர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்கே போனோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கே ஷூட் பண்ணுவோமோ அங்கேயே ரிஹர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட் ஆக்சுவலாக. நாங்கள் ஆப்பிள் ஒரு ஆப் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு நம்ம ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட் இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்ன்றது எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். அதனால ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒண்ணு ஐயோ நம்மகிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்ல இதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்கா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்கிரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தாரு, வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாரு, வந்துட்டு ஃபைட் இருக்கு நல்லா இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் இருக்கு நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பா இருக்கு அது நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்குறேன் இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திர சாரோட படங்கள் பாரதாஜ் சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படிதானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம் இந்த மாதிரி ஒரு லைவா இருப்பாங்களே சார் அப்படின்னா இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. இல்ல சார் இப்போ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் சாமி அப்போ தியேட்டருக்கு வந்த எல்லாரும் கருப்பா இருந்தாங்க, மாநிலமா இருந்தாங்க, ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேரா இருக்கிற மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கிரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங் நீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணாலும் ஒரு ஆக்ஷனா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க என்ன டிராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்க சொல்ற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவே தான் இருக்கு. ஸோ இதை ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கு சொல்ல தோணுச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷனல் எழுதும்போது அப்புறம் அடிஷனல் சீக்வன்சஸ் பண்ணி பண்ணும்போது அப்புறம் லால் சார் ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ ஒரே நாள்ல 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம். ஒரு 24 hours கம்ப்ளீட்டா அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. கம்ப்ளீட்டா அப்படியே படத்தை ஃபிட் பண்ற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ நீங்க பார்க்கக்கூடிய 1 hour 27 minutes ரன் டூரேஷன் இதை விட ஒரு 2 to 3 minutes எக்ஸசிவா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இது வந்து எங்க இருந்துச்சு ரெண்டு விஷயம், ஸ்கிரிப்டிங்கா
நான் டைரக்ட் நிதின் சாரோட மகாராஜா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடிச்சு துவைச்சு அப்படியே கொண்டு வரும் நம்மள்ட்ட கொண்டு வந்து சொல்லும் போதே. அதனாலதான் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும் எக்ஸாக்டா எடிட் பேட்டர்ன் எங்கவா இருக்கும், அடுத்த லுக் அண்ட் பேட்டர்னா இருக்கும், சில ஷார்ட் டிவிஷனாக இருக்கும். இது என்ன நரேட் பண்ண போதுக்குள்ள அவர் சொல்லிட்டு வருது. அடுத்து கொட்டேஷன் கேங்ன்ற ஒரு படத்துல வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் என் கையில் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். அது பண்ணும்போது ஒரு நாள் லைட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும், டெக்னீஷியன் எவ்வளோ தேவைப்படும், கேமரா மாதிரி சாப்பாடுகள் அப்படி ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நல்ல ப்ரொடியூசர் இல்லை நல்ல இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் பர்சனலாக பார்க்குறது வந்து நான் யாரும் குறை சொல்றது அந்த இடத்துக்கு சொல்லல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இது யார் கன்சியூம் பண்ண போறாங்க, யார் செட் ஆஃப் ஆடியன்ஸ், இங்க சிட்டி மாதிரி மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் போடுவோம், சிங்கிள் ஸ்கிரீன் இந்த மாதிரி போக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு மேபி முன்னாடி தேவை இன்னைய தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, தியேட்டர் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போறோம் இல்ல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம்னா இது ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கணும். இப்போ சிங்கப்பூரி சார் வந்து புதுசா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மூலமா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சது இல்லை. அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினைச்சா கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக். அது இதுல நாங்க 100% ஒர்க் பண்ண செஞ்சோம். ஸோ சரண்யா அவங்க பண்ணது முழுவதும் காரணம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணோம். காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன் விமன் போலீஸ்னை பத்தி. ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ். ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன்ல அந்த ஆக்சுவலா அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிது. ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவா இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்டு 26 அவார்ட்ஸ் ஆக்சுவலா வின் பண்ணிச்சு. ஸோ அதுல இருந்தா நிதின் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இது பண்றதுக்கு கூப்பிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு டேக் அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது 2 விஷயம் முக்கியமா பண்ணணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த கால் ஷீட்ன்ற இஷ்யூவோ இல்ல வந்து ஆர்டிஸ்ட ஃபாலோ பண்ற ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்க முடியாது. நம்மகிட்ட இருக்க லிமிடெட் பட்ஜெட் இதுக்குள்ள கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் பண்ணோம். அப்புறம் அதுல விக்னேஷ் வந்தாரு. இது எல்லாத்தையும் ஒரு ஃபார் பெட்டர். டிஎஸ்க்கு வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலா. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே தெரியும். ஆக்சுவலா அவர் இன்னைக்கு ஷூட்ல இதுல பொள்ளாச்சி ஏதோ ஷூட்ல இருக்கு, அதனால வரமுடியல. அவர் வந்து ஒரு சாரி கேட்க சொன்னார், மறந்துட்டேன். ஓகே, ஸோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலா நிறைய பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் காமெடினா இருந்தது லவர் பந்தில் ஒரு கிரே ஷேட்ல இருக்க ஒரு கேரக்டரா பண்ணு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பாக்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து அவருமே கேரி பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு அது மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்டா இருந்துச்சு ஆக்சுவலா எங்களுக்கு. எடிட்டர் ஜிஎம் சுந்தரா இருக்கட்டும். ஜிஎம் சுந்தர் நாங்கள் வந்து மகாராஜில் அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணோம். எடிட்டர் சிவராஜ் பாலுமதி சாரோட ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் அவர் டைரக்டர் ஆக்சுவலா ஹி வாண்ட் டு பிகம் டைரக்டர். நான் கேட்டதுனால எடிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷனே நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இந்த ரெடி பேட்டர்ன் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். எந்த இதுக்குமே சலைக்காம ஒர்க் பண்ணி கொடுத்தாப்ல. மியூசிக் டைரக்டர் தர்ஷன், ஜிப்ரான்ஸோட அசிஸ்டன்ட் இருந்தார். எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ள தான் பண்ணணும்னு சொல்லி நாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தோம். அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இமோஷனலா இது ஒர்க் அவுட் ஆகுது, இது வேற ஸ்கேல்ல வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க. இந்த படத்துல ஒரு சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்க மியூசிக் அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாரு. அவர் அந்த டைட்டில் இருக்கும்போது சமந்த் சார் அப்ரோச் பண்ணோம். சமந்த் சார் ரொம்ப எக்ஸலண்டா ஒரு சாங் கொடுத்தாரு. கண்டிப்பா நீங்க படத்துல போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இந்த படத்துல கீ ஃபேக்டரா இமோஷனல் நல்லா கேரி ஆகும் நாங்க முழுசா நம்புறோம். வழக்கமா த்ரில்லர் ஹாரர் ஆக்ஷன் படங்கள் வந்து நான் லீடரா சொல்லுவாங்க. ஒரு லவ் படத்தை நம்ம வந்து நான் லீடரா சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்கள் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணேன். 24 hours 27 hours தான் ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் வந்து அடுத்த நாள் அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணிருக்கோம். எல்லாத்தையுமே வேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் பண்ண செய்யலாம். புதுசா வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே 100% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்க 13 நாள்ல பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்க சொல்றது எதுக்கு ஸ்பெசிபிக்னா இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஆட்கள் அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட். ஸோ கேபிள் சிங் சார் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு 4 years ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணேன். அப்பதான் ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது சார் சொன்னாரு, தம்பி ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் கத்திட்டு வாங்கினாங்க. நான் வந்து சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல போய் ஒர்க் பண்ணேன். அந்த படம் டிராப் பண்ணேன் 1 year கழிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் திரும்ப ஒரு போய் நின்று சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு படம் நிப்பாடினா, சரி ஒன்றும் படல வேலை கிடைக்குமா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன். அவர் சொன்னார், நீ ஒன்றை காப்பாற்றிக்க சினிமா ஒன்று பின்னாடி காப்பாற்றிக்கும், சரியா? நீ ஃபினான்ஷியலாக வயபிளா இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒர்க் பண்ணினா உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ண முடியும்னாரு.
நான் இப்போ 23 வயசுல திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன். அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பேரலா அவர் சொல்ற சாட்டர்டே சண்டே இங்க இருக்க நிறைய பெரிய பெரிய படங்கள் முதல் நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன், அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க, நான் டைப் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சேலரி அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு டைப் பண்ண போறதுல கோட் ரைட்டர் நண்பர் ஒருத்தர் மீட் பண்றேன். அவர் தான் கொட்டேஷன் கிராக் படத்துல ப்ரொடக்ஷன் வர்றாரு, அவர் தான் கோட் ரைட்டர். அவரும் என்னை கூப்பிட்டு போறாரு, நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டன்டா வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்படிதான் இவால்வ் பண்ணி வந்தோம். இந்த இடத்துல இது நீங்க கொடுத்து ரொம்ப பெரிய புஷ். இந்த சக்சஸ் இப்போ நான் 2022ல வேலை ப்ரொஃபஸர் ஜாப் விட்டு கம்ப்யூட்டர் சினிமாவுக்கு வந்து 2 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். இந்த டயத்துல ஃபினான்ஷியலா எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் வைபிள் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஒய்ஃப். ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப்க்கு நான் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மாரலா இமோஷனலா ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சைன் சார். நான் சில டைம் சொல்றேன் சார் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும் தம்பி, இது இமோஷனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பா கனெக்ட் ஆகும். சின்ன சின்ன அது குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. சோ கண்டிப்பா இது கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ற, நீ வந்து மத்த மாஸ் ஹீரோக்கள் இது வந்து இமோஷனல் இந்த குரூ வச்சு இது சக்சஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கர புஷ் பண்ணாங்க, ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. சோ இது இந்த ஒரு சக்சஸ் அது பெரிய சக்சஸ் சின்ன சக்சஸ் அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்ணல. இந்த இடம் வந்து நின்னதே நாங்க ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரீட்லயோ ஆக்சுவலா செந்தில் சொல்லுங்க சொல்லுவோம். ஆக்சுவலா அப்ப சொன்னதை இன்னும் சொல்றேன், என்னடா பண்றேன் ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணி ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 years இன்னும் அந்த அப்ரோச் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கார்ட் will take us to the next level. இங்க இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில 100% உழைச்சிருக்கோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக எப்பவுமே சின்ன சின்ன படங்கள்லாம் பார்த்து ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நிறைய படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த படத்தையும் ஒரு சின்ன படமாக பார்க்கல. எல்லா படமும் நல்ல படம் தான், சின்ன படம் தான், பெரிய படம் தான். ஓடுறதை வச்சு தான் பெரிய படம் சின்ன படம் சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையாக புஷ்பநாதன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரெலாம் தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2013-14 தெரியும் தம்பியை. தம்பி வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், நாய் சேகர் அப்படின்னு. அந்த டைட்டில் ரைட்ஸ் நீ கேட்கலாம் முன்னாடி வச்சுட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டார். அந்த டைமில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்துட்டு அதில் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தார். அப்போ நான் என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட அசிஸ்டண்டாக சேரத்துக்கு வந்தார். அந்த டைமில் என் படம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆனதுனால உடனடியாக நான் வந்து உங்களெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார். கோச்சிட்டு போல பாவம், அதனால் ஒர்க் பண்ண முடியல. அந்த டைமில் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு இடத்துல. ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து அப்படி வந்து எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார், சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சினிமாவில் நான் ஏதாவது பண்ணியே தீரணும், அதனால் வேலையை ரிசைன் பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணேன். அடுத்த வேலை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுற தொழில் டைரக்டர் தொழில். ஓடினாலும் சாப்பாடு கிடைக்காது, ஓடாட்டாலும் சாப்பாடு கிடைக்காது, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன். அப்போ நான் வெயிட் பண்ணேன், அது வரைக்கும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணேன். திருப்பி போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்காம அவர் ஒரு சின்ன படத்தில், ரொம்ப சின்ன படத்துலையுமே மாட்டிக்கிட்டு படத்தில் இருக்கிற வறுமையோட வறுமையாக வந்தார் திரும்ப. நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக கிடைக்கும் சார்னாரு. சரி முதல்ல வேலைக்கு அப்ளை பண்ணு, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடணும். அப்போ என் சினிமானாரு. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் இல்லையா. இப்போ வயசு இருக்குது, சினிமா எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி ஞாயிறுன்னு வரும். இந்த சனி ஞாயிறு ஃபுல்லாக சினிமாக்குன்னு முடிவு பண்ணிவிடு, உன்னை நேர்ந்து ஒத்துக்கோ, அதில் நீ தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி வச்சு கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக நானே கூட கேட்க மாட்டாங்க. அவனுக்கு எதுவும் நல்ல நேரமாக கெட்ட நேரமோ கேட்டுட்டாப்ல தம்பி. கேட்டதுனால அவர் போய் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே வந்து டெடிக்கேஷனாக ஒவ்வொரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அவர். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் 7 ஷார்ட் ஃபிலிமு. நான் புஷ்பநாதன் ஆறுமுகம்ன்ற ஒரு பையனை நாய் சேகர்ன்ற ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி
நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தார். வந்து முடிச்சுக்கும் போது என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியது வச்சு. சரி, அப்பவும் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் இருந்தவருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். இவர் வந்து நடுவில் வந்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கிட்டாரு, பிஹெச்டிலாம் பண்ணி. அவர் சர்வைவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் சரி பண்ணிவிட்டு, நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், சினிமா தான் என் முயற்சின்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ளஜ்டாக இறங்கிட்டார். இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை செய்தார். வேறு நல்ல பெரிய டேரக்டர் வேலை செஞ்சார். நிதிலன்கிட்ட வந்து இந்த படத்தில் நம்ம மகாராஜாவில் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணார். இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு அப்பப்போ என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு வேலை பண்ணுவார். சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், கதை அனுப்புறேன்னாரு. கதை அனுப்பிச்சோன்னா அதில் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இனி வரைக்கும் என்னை நடிக்க வச்சதே இல்லை. இந்த படத்தில் கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்புறம் நானும் வந்து ரீரேக்கெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம். கடைசி வரைக்கும் என் நடிக்க வைக்கல அவர். சரி, ஓகே, நம்ம பையன் அது கூட விட்டாச்சு. அந்த படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நானே கடன் உடனே வாங்கி இஎம்ஐலாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி, படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு பைலட் ஃபிலிம்கான ஒரு படமாக தான் வச்சுருந்தார். இது அவருடைய டீம் ஒர்க். உண்மையாகவே சொல்லப்போனால் அட்டகாசமான டீம் ஒர்க்கு. படமாக நிறைய விஷயங்களில் டெக்னிக்கல் ஃபைனஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம். ஸோ அப்போ நான் ராமச்சந்திரன் சொன்னேன், இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தபோது இந்த படத்தை நம்மளே எடுத்துக்கொண்டோம் பேசாமல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக கலர்லேருந்து, சவுண்ட்லேருந்து, பாட்டுலேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாத்தையும் புதுசாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்கு வரோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு படம் எடுத்தால் விற்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சின்ன படம் கஷ்டம்னு. ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால் நாங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தியேட்டருக்கே வரோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, எஃப்எம்எஸ் முடிஞ்சிருச்சு. இந்த திருமலை சாருடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் வாங்கினாங்க. இப்போ தியேட்டர்கள் இருக்குது, தியேட்டர்கள் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம். பாட்டு தேவையா வேணாமான்னு பெரிய பிரச்சனைலாம் ஓடிச்சு. அதெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம். அடுத்து இந்த படத்தை நான் நிறைய பேர்ட்ட காட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன். நான் கூட வந்து நம்ம கிருஷ்ணநாதன் கேட்டேன், உங்கள் படத்தில் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலையும் வந்து சரணியாவே ஹீரோயினாக போட்டுட்டு வேறு ஹீரோயினா எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். நம்மகிட்டே கேட்டால அதெல்லாம் கேட்டுறேன். இருந்தாலும் என்னென்னா எனக்கு உண்மையாகவே சரண்யாவுடைய திறமை மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து குக்கிராமத்தில் இருக்கிற படம் எடுத்தால் கூட அன்சிகா மதுமன் வந்து சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினாக போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு தான் படம் பார்த்துட்ருக்கோம். அது வந்து தொடர்ந்து அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நல்ல நடிப்பு இருக்கிறவங்ககிட்ட நந்திதா தாஸை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் நந்திதா தாஸை நடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது அவளை பயன்படுத்துறதில்லை. எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் இருந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், இன்றைக்கா நான் சொல்லவே இல்லை. இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னா நான் சரண்யா ஃபோன் அடித்து சொன்னேன், நீ இவ்வளோ நல்லா எமோஷ்னலாக ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க மாதிரி இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க கிட்ட, பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார், ரீஷூட் பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்களே தான் ஹீரோயினாக இருப்பாங்க, அது யாரும் கிடையாது அப்படின்ட்டேன். அதே போல் வந்து இந்த படத்துக்கு இவங்க 13 நாள் எடுத்ததுலாம் பிரச்சனை கிடையாது. எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரீஷூட் ஷெட்யூல் ஒன்று போட்டோம். மொத்தமாக ஒரு 18 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 24 ஹவர்ஸில் ஷூட் பண்ணி அதை 2 நாளில் எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு. அதுக்குன்னா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம். எங்களோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னாங்க. அங்கே ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லொக்கேஷன் சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி வேணும்ட்டாங்க. அப்போ வந்து என்னோடய நண்பர் பெஸ்ட் காஸ்ட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த எனக்கு வந்து உதவி செய்யணுன்னா நீங்கள் எடுத்துங்க, என் ஃபேக்ட்ரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக
நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போது டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து மொத்தமாக டிஜிட்டல் போர்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது, படம் பார்த்தோன்னா ஓகே பண்ணி வாங்கி சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணது தான் முதல்ல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்தில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணதோ, உங்கள் மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்கிற ஆள் தான். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அஃபீஷியலாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டில் வருது. அதனால் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அது. நான் பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடி இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தம்பி படத்து மூலமாக நான் வந்து அது இன்னொரு விஷயம், நான் இந்த படத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தபோது விஸ்வநாதன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிடி ப்ளஸ்ன்னு, அதில் போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ திடீர்னு நான் பேசிட்டு இருந்தபோது ஏன் இதை தேட்டரில் படமாக ஆகக்கூடாது, அது கொஞ்சம் வேலை செய்யணும் ஆயிக்கலான்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி அசோசியேட்டில் இருக்கார் லால் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இமீடியட்டாக வந்து ஆமாங்க நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோங்க, செலவு பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தேட்டருக்கு வருங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமா ரொம்ப சினிமாவில் நம்புற விஷயம் என்னென்னா, சினிமா அது எழுதப்படும் பொழுது அது என்ன ஆகணும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, தேட்டரில் வரணுமா, ரெசார்ட்டில் அப்படி நடக்கணுமா, இல்லை 4 டைம்ஸ் நடக்கணுமா, எல்லாமே அதை முடிவு பண்ணிக்கணும். அது முடிவு பண்ணி அதை கூப்பிட்டு போவோம். நம்ம பண்ணுறோம் நினச்சிட்டு இருக்கோம், அது நம்ம பண்ணுறது இல்லை. அது மாதிரி இந்த படம் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, செலக்டட் தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. நிறைய சின்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், செலக்டட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள் நிறைய தேட்டரில் நிறைய ஷோ ஒன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட மிக நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கே நீங்கள் தான் எத்தனை போய் எல்லா நியூஸும் தெரியாத பட்டி தொட்டி எங்கும் இப்போ எத்தனை போய் சேர்க்கக்கூடிய மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம். ஒரு 2 விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுகம் அவர்கள், அவருடைய ஃபேஸை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த ஆடியோ வாங்கின உடனே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி டிஜிட்டலில் பணமே இல்லாமல் எப்படி சிம்பிளாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த டைமில் தான் இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி இயக்குனரையும் ராமச்சந்திரன் அவர்களையும் அந்த குரூப்பில் இணைச்சி அதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிரகாரம் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குரூப்பில் அவருடைய பதிவுகள் வரும்போது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்று சினிமாவை நம்பி சினிமாவை தேடி ஒரு உதவி இயக்குநர்கள் வருகிற போது ஒரு மூத்த இயக்குநர்களை போய் சந்திப்பது, அவர்களிடத்தில் வேலை செய்வது, அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவுகளாக எல்லாரும் வருவாங்க. குறைஞ்சது ஒரு இயக்குநர்கிட்ட 5 வருஷமான இருந்து ஸ்பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒவ்வொன்றும் நுணுக்கங்களையும் பார்த்து ரசித்து அந்த ஒரு இன்வால்வோடு தான் ஒரு இயக்குனர் அடுத்து வருவாங்க. இல்லை அந்த இயக்குநர்களே என்னுடைய அசிஸ்டண்ட் 10வது அசிஸ்டண்ட் 2வது அசிஸ்டண்ட் 5வது இவனுக்கு எல்லாம் திறமைகள் இருக்குது, ஒரு இடத்துல கதை சொல்ல போனாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இவர் வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு சினிமா இருந்தது. நாளைய இயக்குநர்கள் வந்தது பிறகு திறமை எப்படி ஒன்றா வரலான்றது அந்த நாளைய இயக்குநர்கள் வந்த உடனே தமிழ் சினிமா ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய படங்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணமே தொழில் தெரியாமல் இருந்து நம்பிக்கையில ஒரு ப்ரொடியூசரை தேடி போய் ஒரு கதையை சொல்லி
எப்படின்னா படம் பண்ணிடலான்ற நம்பிக்கையில் ப்ரொடியூசர்களும் தெளிவான கதைகளை கேட்காமல் நம்பிக்கையாக இந்த பையனை தூக்கி விடுவோம், இப்போ ஒரு நாள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து மாட்டின தயாரிப்பாளர்கள் தான் 90 விழுக்காடு தயாரிப்பாளர்கள். ஒரு இயக்குனர் மட்டும் மிக தெளிவாக இருந்தால் அந்த படத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படம் வெளிவரும். அதற்கு உதாரணம் தான் இந்த படம் காமு காபி. காரணம், ராமச்சந்திர அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பரன்னு ஒரு படம், சமுத்திரக்கணி சார் ஒரிஜினல் ப்ரொடியூசரே இவர் தான். அன்னைக்கு பல லட்சியங்களை பணம் போட்டார். அதில் அவர் இஷ்யூவில் வந்து கவுன்சில் வரும்போது தான் அவரை சந்திக்கிறேன். ஏங்க இவ்வளோ பணம் போட்டுறீங்க, எதுவுமே தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஏதோ ஒரு துரும்பாக நான் இருந்தேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு படம் வெளியே வரணும், அது எந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு படம் வெளியே வந்தால் தான் தயாரிப்பாளர் மட்டும்தான் முழு பொறுப்புன்னு இல்லை. அதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய 100 கலைஞர்களுக்கு மேலே அதில் ஒரு 10 பேர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுவாங்க படம் வெளியே வரலையானா.